செல்லம், நீங்க தான் எங்க செல்லம். பாயாசத்துக்கு வேணும் சேமியா, ஓ லவ் எங்க எல்லாருக்கும் கொஞ்சம் காமியா. அதனால தான் நான் இன்னைக்கு கூட வேஷ்டி போட்டு வந்தேன். அதனால தான் இன்னைக்கு நான் மீசையை முறுக்கினேன். அவரோட அப்பாவே அவங்க அம்மா லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணாங்க. இதுல என்ன அழகுனால பீர் பீர்னு பசங்க சொல்ல, என்னங்கப்பா கலக்குறீங்க. அப்புறம் இதெல்லாம் பண்ண வேணாங்க. ஜஸ்ட் பி பியூருங்க, ஸ்வீட்டா இருங்க, கியூட்டா இருங்க, உண்மையா இருங்க. உலரும் எனக்கு இசை, உன்னை காணும் வரையில் எனது வாழ்க்கை வெள்ளை காகிதம். ஐயனாறு சாமிக்கு கையில தான் சூழு. யாருக்குப்பா இது? அப்படியே போய் அப்படியே லேண்டிங்கா? என் தலைமையில லேண்ட் பண்ணிட்டு போறீங்க. மரமாற வந்தானா மார் தட்டி என்ன செஞ்சான்? ஓகே, இந்த பையன் போய் ஃப்ளவர் கொடுக்குறான், ஏன்பா? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கள் வீட்டு பொண்ணு இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து அதை நாங்கள் அப்படி தான் பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு மதுரைக்கு வந்திருக்கீங்க அண்ட் வீரதீர சூரனுக்கு வந்திருக்கீங்க. எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குது. ப்ளீஸ் நீங்கள் பேசுங்க இதுக்கு மேலே. எல்லாருக்கும் வணக்கம். இதுதான்ப்பா நம்ம ஊரு, எங்க ஊரு, ஏன் ஊரு. மேடம் மேடம் அந்த பாய்ஸ் மட்டும் என்ன பேசினாலும் கத்த மாட்டேங்கிறாங்க மேடம். நீங்கள் ஏதாவது சொல்லுங்க மேடம். எனக்கு செம்மையா இந்த எனர்ஜி, என்ன எனர்ஜி இது. எனக்கு உள்ள வந்தோடனே வந்துட்டான்ல என் ஹார்ட்டை கொத்தா தூக்கிட்டு போ. லவ் யூ கைஸ், லவ் யூ லவ் யூ. தேங்க்யூ ஸோ மச். இந்த எனர்ஜி, இந்த சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் சப்போர்ட். எல்லாரும் 27ஆம் தேதி வீரதீர சூரன் பார்ட் 2 கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்த்துருங்க. உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். எனக்கு சாமி படத்தில்
சியான் சாரும் த்ரிஷா மேமும் இதே மாதிரி தான் நானும் ஒரு ஃபேன். அதே மாதிரி ஒரு ரொமான்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக படம் இருக்கும். செம ராவா மாஸா ஆக்ஷன் ரொமான்ஸ் எல்லாமே இருக்கும். கண்டிப்பாக நாங்கள் எல்லோரும் உங்கள் ஹார்ட்டை கொத்தா தூக்கிட்டு போயிடுவோம். லவ் யூ கைஸ், லவ் யூ, தேங்க்யூ ஸோ மச். ஸோ படத்தில் வந்து நிறைய எக்ஸைட்டிங்கான விஷயங்கள் இருக்க போகுது அப்படின்றது ட்ரெய்லர் பார்க்கும் போதே தெரியுது. ஒரு சூப்பர் மெமரி ஒன்று எங்கள் கூட நீங்கள் இந்த மதுரை மண்ணில் ஷேர் பண்ணோம் அப்படின்னா என்ன ஒரு விஷயம் ஷேர் பண்ணுவீங்க? எக்ஸ்க்ளூசிவா பண்ணதே வந்து மதுரையில் தான், மேலூரில். ஸோ ஏதோ நம்ம வீட்டில் நம்ம ஊரில் நம்ம கடையில் இவங்கெல்லாம் வந்து கேமரா வச்ச மாதிரி தான் இருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் சித்தா அவரோட படங்களில் ஃபீமேல் கேரக்டர்ஸ்க்கு செம்ம இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக என்னோட கேரக்டர் கலைவாணி, காளி அண்ட் கலைவாணி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த படமே அதான் நான் சொன்ன மாதிரி எல்லா மேடையிலும் நான் சொல்கிற மாதிரி தான். இந்த டீமோட 10 படம் பண்ணணுன்னாலும் நான் பண்ணுவேன். 11 கூட பண்ணலாம் சார், தப்பு இல்லை. பட் ஐ வில் கீப் டூயிங். இதை கண்டிப்பாக கேட்கணும். சியான் விக்ரம், ஸோ அவர் கூட ரொமான்டிக் சீன்ஸ் அப்படின்னாலே எங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் கூட பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. ஏகப்பட்ட ரொமான்டிக் சீன்ஸ்க்கு நாங்கள் பயங்கர ஃபேன். எவ்வளோ பேர் ஃபேன்ஸ் இருக்கீங்க? ஆல் கேர்ள்ஸ் ஞாயிறு மதியம் சமையல் அறையில் ஒன்லி வெயிட்டிங். இது வந்து இந்த ரொமான்ஸ் எப்படின்னா ஞாயிறு மதியம் மட்டும் இல்லை, திங்கள்ல ஸ்டார்ட் பண்ணி அந்த மாதிரி ரொமான்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ரொம்ப ஐ ரியலி லவ்ட் அண்ட் என்ஜாய்ட் பெர்ஃபார்மிங். அண்ட் சியானை பற்றி சொல்ல வரோம். சியா ஐ திங்க் நான் ஆடியோ லான்ச்சில் ஒரு கவிதை சொன்னேன், அதை திருப்பி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அன்பே சியா. இது வந்து கலைவாணி வந்து சியானுக்கு சொல்கிறது. கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும், ஆனால் எனக்கு பிடிச்சது. முன்னாடி வந்து சொல்லுங்க, முன்னாடி வாங்க. அன்பே சியா, பொங்கல்ல போடுவாங்க வெல்லம், நீங்க தான் எங்க செல்லம். தோசையில ஊத்துவாங்க நெய் ஃப்ரம் த டாப். சரி, திருப்பி சொல்றேன். அன்பே சியா, பொங்கல்ல போடுவாங்க வெல்லம், நீங்க தான் எங்க செல்லம். தோசையில ஊத்துவாங்க நெய், என்கிட்ட சொல்லாத உன் பொய். பாயாசத்துக்கு வேணும் சேமியா, ஓ லவ்வ எங்க எல்லாருக்கும் கொஞ்சம் காமியா. தேங்க்யூ லவ் யூ கைஸ். தேங்க்யூ ஸோ மச். உங்களை பாட வைக்காம அனுப்பிச்சேன்னா என்னை பொழந்து எடுத்துருவாங்க இந்த பசங்க. நான் கவிதையோட முடிச்சுக்கிறேங்க. கவிதை புதுசா பழகி இருக்கீங்க, பாட்டு பழசு இல்லையா, அதை விட்டுறதுல. நானும் சியானும் சேர்ந்து எங்கேயுமே டான்ஸ் ஆடல. அவர் மேலே வந்து ஆஹா இந்த மேட்டர் நல்லா இருக்கு, சூப்பர். நாங்க அதுக்கும் வெயிட்டிங். சார் நோ வயலன்ஸ். இல்ல, அவர் ஆக்சுவலி என் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு நான் இல்லாம பெங்களூர்ல போய் ஒரு கோ ஆங்கர் கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. நான் சண்டை போட்டேன். சார் நானும் ஒரு நல்ல ஆங்கர் சார், டீசன்ட் ஆங்கர் சார். நான் ஆக்சுவலி சண்டை போட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நான் ஏறும்போது கண்டிப்பா அவங்க கூட டான்ஸ் ஆடுவேன்னு சொன்னேன். திஸ் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அண்ட் ஐம் கோயிங் டு டான்ஸ் வித் ஹிம். ரைட்டு. ஸோ எப்போதுமே உங்களை பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் நகர்ந்து போய்கிட்டே இருக்கீங்க. அதுக்கு பின்னாடி நீங்கள் எவ்வளோ உழைப்பு போடுறீங்க அப்படிங்கிறதும் உங்களை சந்தித்து பேசும்பொழுது தெரியுது. ஸோ வீரதீர சூரனுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ இப்போ திரு ஏ சக்தி பிரணேஷ் சார் வைஸ் சேர்மன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம் டு ஹானர் துஷாரா.
நீங்க போற மொத்த கொத்த முக சேட்டை இன்னும் ஒரு முறை பெரிய round of applause for our Jian Vikram. சார் ரொம்ப ரொம்ப சில பேருக்கு மட்டும்தான் கேர்ள்ஸ் மட்டும் இல்ல பாய் ஆர்ட்லாம் காட்டாதீங்க சார் உங்க ஸ்டைல்ல ஒரு ஓ ப்ளீஸ் அது இல்ல ஓ போடு ஓ தேங்க்யூ. நான் எப்பவுமே அவங்க வந்து சின்ன திரையிலையும் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அவங்களோட ஸ்வீட் யதார்த்தம் Thank you, ஸ்டேஜ்லயும் sir. கலக்குறீங்க. Thank கங்க்ராட்ஸ். you sir, thank you so அப்புறம் much. மறந்துடுவா தான் போய் சொல்லிட்டேன். Thank you sir, thank you. Okay guys, how are you? இந்த லைட்டிங் கரெக்டா இருக்கா? அருண் ஓகே? அங்க போயிடுறேன். ஓகே. நீங்களும் ஏதாவது வரணுமா? ஏதாவது கேட்கணுமா? இல்ல இல்ல. இல்ல நீங்க தனியா ப்ளீஸ். ஓகே. பாய் சத்தம் இல்ல ஆக்சுவலா. என்னப்பா உங்க எல்லாருக்கும் சேர்த்து இங்க ஒருத்தர் சத்தம் போட்டுட்டு இருக்காரு. கம் ஆன் பாய்ஸ் ஒன்ஸ் மோர். கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் நோ 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 வெயிட் 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 வெயிட். அவங்க எவ்வளவு சத்தம் போடுறாங்கன்னு பார்க்கலாம். ஏன்பா நான் உங்க கட்சி தான். இருங்க. ஓகே பாய்ஸ் சூப்பர். கேர்ள்ஸ் ஓகே 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 கட் கட். One sec. Stop. Okay, one sec. இந்த பக்கம் மட்டும் girls. Okay, very good. The centerல இருக்க girls. Very good. அந்த எல்லாரும். Oh my God. Hi. கலக்குறீங்க பாக்க. அண்ணா ப்ளீஸ்ண்ணா. அண்ணா ப்ளீஸ் கலக்கு. உங்களுக்கு ஓகே. உங்களுக்கு பொண்ணு இருக்கா? அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கா? அந்த ஃபோட்டோ எடுக்கணுமா? ஓகே சாரி. ஓகே தேங்க்யூ. ஓகே கைஸ். அண்ணா நான் பேசிட்டு இருக்கேன். ஓகே அவரை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. ஓகே கைஸ் என்ன சொல்ல வந்த மறந்துட்டேன். முக்கியமாக சேர்மன் சார் தேங்க்யூ ஃபார் த வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு மங்கே கரசி இந்த பேரே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளோ நல்லா இருக்கு. ஆனால் இந்த ஒரு வசனம் இருக்குல்ல, எம்ஜிஆரை பார்த்துருக்கேன், சிவாஜியை பார்த்துருக்கேன், அந்த மாதிரி வசனம். நான் அந்த பாய்ஸ் காலேஜ் பார்த்துருக்கேன், இந்த பாய்ஸ் காலேஜ் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு கேர்ள்ஸ் காலேஜ் நான் என்னப்பா இவ்வளோ சத்தம் போடுறீங்க? அப்புறம் சார் ஏன் சார் பாய்ஸ் அவ்வளோ கம்மியாக இருக்காங்க? இருங்கப்பா ஷூட் சார். ஏன் பாய்ஸ் அவ்வளோ கம்மியாக பாவாங்களா? ரொம்ப இன்ஜினியரிங் மட்டும்தான் பாய்ஸா? கைஸ் ராக்கெட் என்ஜாய் காலேஜ் லைஃப். ஆனால் எல்லாருமே பெரிய இன்ஜினியர்ஸ் ஆகணும். ஹாவ் அ ட்ரீம், கோ ஃபார் இட். ஓகே அண்ட் ஆல் ஆஃப் யூ ஆல் யூஆர் ஆல் இன்ஜினியர்ஸ். வேறு எல்லாமே இல்லை. ஸ்டடி வெல், என்ஜாய் பண்ணுங்கள் காலேஜ் லைஃபு. ஸ்டடி பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள். ஆனால் முக்கியமாக ட்ரீம் பிக், பெருசாக கனவு காணுங்க. ஓகேவா? ஒரு சின்ன ஒன் பெட்ரூம் தேங்க்யூ. நான் வேற என்ன சொல்லிட்டு நினைச்சேன். ஓகே கைஸ், ட்ரீம் பிக், டூ திங். நான் வந்து என்னோட ஸ்பீச் முடிச்சுக்கிறேன். சித்தா சார் எப்பவுமே இந்த பாட்டு ஒன்று இருக்குல்ல, அந்த நான் யாரு, அது வந்து விஜய் சேதுபதிக்கு பண்ணாங்க, சேதுபதியில் பண்ணார். சூப்பராக இருந்துச்சு. நான் அப்படியே அந்த சாங்கை தூக்கி நான் போன ரீல் ஒன்று பண்ணுற போது எனக்கு மதுர வீரன் தானே அவனே
உசுப்பி விட்ட வீணே. இது பாருங்களேன், இனி நான் நல்லா எடுத்த விசும்பு வீடியோ வந்து பறக்கத்தானே. இப்போ ஒன்ஸ் கட் நல்லா எடுத்த வீடியோ வந்து இவ்வளோ பெருசாக ஸ்ட்ரெச் பண்ணி என்னை ஒரு மாதிரி ஆக்கிட்டாரு. இந்த ஆள் மட்டும் என் கையில் கிடச்சான்னு நினச்சிருந்தேன். ஒருத்தர் என்கிட்ட வந்து பெருமையா, சார் அந்த வீடியோ நான் தான் எடிட் பண்ணேன் அப்படின்னாரு. நான் அப்படியே நான் யாருன்னு சொல்ல. தேங்க்யூ சார். அண்ட் ஏதோ சொல்லிட்டு இருந்தேன். ஓகே கேளுங்க. நான் யாரு சாங் வந்து ஃபர்ஸ்ட் விஜய் சேதுபதியோட பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கும் ரீலில் போட்டால் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு தான் தெரிஞ்சது அதுக்கு பொருத்தமானவர் அது அங்கே உட்காந்துட்டு இருக்காரு. அங்கே இருக்கும்போது நான் யாருன்னு வரும்போது நினச்சேன், வீரதீர சூரன் வெளியில் வந்த பிறகு அவர் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அது வந்து ஐ ஃபெல்ட் இட். இது இருங்கப்பா, இல்லை இருங்க ஷூ ஓகே ஐ காட் இட் ஓகே ஒரு நிமிஷம். அவர் வந்து அருண்குமார்ல, ஆனால் அவர் என்ன கூப்பிட தெரியுமா? நான் வந்து அவரை சித்தான்னு கூப்பிடுவேன். ஓகே பி கேர்ஃபுல் அவர் வந்து சித்தான்னு கூப்பிடுவேன். ஓகேவா? தட்ஸ் லைக் சியா. நோ சார், நவ் சே சித்தா. சித்தா சித்தா சித்தா. கேட்டுக்கோ. He is the sweetest, most proficient director. இந்த படத்துல வந்து ப்ளீஸ் சிட் கலக்கி இருக்காரு. லைக் ஐ மீன் இது வந்து ஏன் படம் நான் வெளில எடுத்துறேன். ஐ ஜஸ்ட் கம் அவுட். நீங்க பாருங்க, படம் பார்த்து நீங்க சொல்லுங்க. அண்ட் ஆஃப் கோர்ஸ் துஷாரா சொல்லிட்டாங்க இந்த படம் மதுரையில் நடக்கிற ஒரு கதை. அதனால தான் நான் இன்னைக்கு கூட வேஷ்டி போட்டு வந்தேன். அதனால தான் இன்னைக்கு நான் மீசையை முறுக்கினேன். ஆனால் படத்தில் வந்து என்னை அழுக்குப்படுத்தி நாஸ்தி பண்ணி விட்டுட்டாரு. அதனால தான் எனக்கு கூலிங் கிளாஸ் போட்டு வந்திருக்கேன். டு பி a little cool. ஓகே. அண்ட் அது மட்டும் இல்லை, ஒரே ட்ரெஸ் தான், அதே ட்ரெஸ் தான் ஃபுல் மூவி. நானும் துஷாராவும் பாவம் ரொம்ப கஷ்டப்படுத்தினாரு. பட் இன்னைக்கு வந்து ஒரு யதார்த்தமான ஒரு இது ஓகேப்பா, ஒரு யதார்த்தமான ஒரு ஒரு கமர்ஷியல் சினிமான்னு சொல்லுவாங்கல்ல, ஆனால் அது யதார்த்தத்தோட வந்து பார்த்து கொஞ்ச நாளாக தான் எனக்கு தெரியல. இந்த படம் பார்த்து நீங்கள் ரொம்ப ரசிப்பீங்க. இதில் வந்து லவ் சீன்ஸ்லாம் எப்படி இருக்கு ரொம்ப, அதுதான் நான் நினச்சேன். ஏன்னா நாங்கள் வந்து டீசர் ட்ரெய்லர் எல்லா இடத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அந்த காட்சிகளுக்கு நீங்கள் கொடுத்த ஒரு உற்சாகம் வந்து எங்கள் 2 பேருக்கும் வந்து நாங்கள் 3 பேருக்குமே ரொம்ப சந்தோஷப்பட்டு. ஏன்னா அதில் வந்து ரொம்ப சட்டிலாக ரொம்ப அமைதியாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அது அவ்வளோ நல்லா ஒர்க் ஆகுது. அது உங்களுக்கு ரீச் ஆச்சுன்னு நினைக்கிற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போவே இந்த படம் வந்து பெரிய லெவலில் ரீச் ஆகும்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அதனால் தேங்க்யூ வெரி மச். அண்ட் இந்த படத்தில் எஸ்.ஜே. சூர்யா கலக்கியிருக்காரு. சுராஜ் படம் மலையாளத்தில் பார்த்துருக்கீங்களா? அவரும் கலக்கியிருப்பாரு. பிருத்வி எல்லாருமே இந்த படத்தில் கலக்கியிருக்காங்க. அப்புறம் ஒருத்தர் மறந்துட்டு, வேறு யாரும் மறந்துட்டேன்னா சித்தா, நம்ம படத்தில் நடித்தது யாராவது இருக்காங்க? திண்டுக்கல்லேருந்து ஒருத்தன் வராங்க. யார்? உங்கள் ஊர் பக்கத்து ஊர் தான். வாட்ஸ் யுவர் நேம்? துஷாரா வந்து சரி நான் சொல்ல, நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுங்க. ஆனால் ஏதாவது சொல்லி தான் பெட்டர் லைட். சாரி கைஸ். ஐம் சாரி. உங்களுக்கும் எனக்கும் ஒரு தூரம் கொண்டு வந்துட்டாங்க. பரவாயில்ல தரா சார். யார்கிட்ட கோர்த்து விட்டீங்க நீங்க பாட்டுக்கு? நான் இல்லப்பா, நான் இல்ல. இன்னும் சார் அழகா தெரியணும். இப்ப சார் எப்படி இருக்காங்க? தெளிவு வா. இப்ப சார் எப்படி இருக்காங்க? தெளிவு. நான் துஷாரா மட்டும்தான் எங்க யூனிட்ல தெளிவுன்னு நினைச்சேன். நீங்களும் தெளிவாயிட்டீங்க. ஓகே, அவங்கள பத்தி பேசியிருந்தல அவ்வளோ நல்லா எல்லா படமும் நல்லா பண்றாங்களே. இந்த படத்தை பாருங்க, ரொம்ப இனிமையா அந்த காதல் காட்சிகள் அப்படி இருக்கும். அட் த சேம் டைம் ஆக்ரோஷமான ஒரு துஷாராவும் பார்ப்பீங்க. ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. இவ்வளோ சீக்கிரமாக இத்தனை படம், கொஞ்சம் படங்கள் தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரொம்ப இவ்வளோ மெச்சூரிட்டியோட நடிக்கிறது வந்து துஷாரா. ஐ திங்க் யூ ஆர் அமேசிங். ப்ளீஸ் சிட். யூ கோனா ஹேவ் அ பிரைட் ஃபியூச்சர். அண்ட் ஐம் கிளாட் தட் உங்களோட ஒரு முக்கிய படத்தில் நாங்களும் பங்கேற்றுன்னு நினைக்கிற போது ரொம்ப பெருமையாக இருக்கு. ஓகே, வேற என்ன சொல்லணும்? சார் என்கிட்ட நிறைய இருக்கு சார். சொல்லுப்பா, நீ கேளுப்பா. சார் காலேஜ் வந்திருக்கோம் சார். நம்ம பசங்கள்லாம் பல பேர் ஒன் சைடா லவ் பண்ணுவாங்க. ஏமா அவங்க லவ் பண்ணாம சந்தோஷமா இருக்காங்கம்மா, விட்டுறலாமா? கரெக்டா பசங்களா? லவ் சார் நான் சத்தியம் பண்ணிருக்கேன் சார். சியான் வந்தோனே லவ் ஒரே நிமிஷம் வாங்கி தரேன் அப்படி. அது ஓகே. இதுல சேர்மனும் இங்க தான் உட்கார்ந்திருக்காரு. அவங்கட்ட ஒரு நாள் லீவ் கேட்டோம் சார். அதனால பிரச்சனை இல்ல. ஆனா அவரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டான்னு சொன்னாங்க. ஓகே சூப்பர். அவர் வரை இப்படி பண்ணாரு சார். வாட்?
அப்படியா? அவரோட அப்பாவே அவங்க அம்மா லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணாங்க. ஓகே, நீங்க நல்லா கேளுங்க, என்ன வேணாலும் கேளுங்க. சார், ஒரு அழகான பொண்ணு ப்ரப்போஸ் பண்ண போற பையனுக்கு ஒரு 2 டிப்ஸ், என்ன பண்ணா இல்ல என்ன பண்ணி ப்ரப்போஸ் பண்றது? இது அழகான பொண்ணுகிட்டயா? ஆமா சார். ஒரு கொஞ்சம் கஷ்டமான கேள்விதான். ஒரு வெள்ளை கருப்பு மிக்ஸ் பண்ண ஒரு வேஷ்டி கட்டிங்க. ஓகே. அதே மேட்ச் பண்றது ஒரு வெள்ளை சட்டை கருப்பு மாதிரி போட்டுக்கலாம். ஓகே. ரைட்டா தாடி சார்? தாடி. ஏன்னா எல்லாரும் இப்போ வந்து இந்த லவ் ஃபெயிலியருக்கு தாடி வளர்க்குறாங்கல்ல, அது மாறிடுச்சு. இப்போ வந்து லவ் பண்றதுக்கு தாடி வளர்க்குறாங்க. ஓகே சார். எல்லா படத்தையும் பார்த்தீங்களா, இதுலயும் தாடி, தங்கலான்லயும் தாடி, பொன்னியின் செல்வன்ல தாடி, கோபரால தாடி, மகான்ல தாடி. கரெக்ட். ஓகே. become a daddy. yeah. சார், இது அதெல்லாம் வந்து முக்கியம். வேற ஏதோ கூலர்ஸ் எதுனா போட்டுக்கலாமா? கூலர்ஸ் இருந்தா போட்டுக்கிறது பெட்டர். ஓகே சார். பாருங்க, இப்போ நான் வந்து தூங்கல கொஞ்ச நாள், அதான் பாருங்க கண்ணு ரொம்ப டயர்டா இருக்கு. ஸோ அதனால இது போட்டுனா ரொம்ப கூலா இருப்போம். ஓகேங்களா? அது அப்புறம் இதெல்லாம் பண்ண வேணாங்க. ஜஸ்ட் பி பியூருங்க, ஸ்வீட்டா இருங்க, கியூட்டா இருங்க, உண்மையா இருங்க. நீங்க வந்து அது போதும். உண்மையா லவ் பண்ணுங்க. they will understand it. அதை அவங்க பார்ப்பாங்க, அவ்வளோதான். அண்ட் அவங்களுக்காக உயிரை கொடுக்கணும், உருகணும், அதெல்லாம் பண்ணணும். கேர்ள்ஸ் லைக் தட். அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு சமைச்சு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் சரி, எல்லாருக்குமே அந்த ஞாயிறு மதியம் சமையல் அறையில் வேணுமா இருக்கு சரிங்க. துஷாரா அதுக்கு என்ன சொல்லிச்சு திங்கக்கிழமையில இருந்து. பட் ஐ திங்க் boys, guys, you are okay, no? உங்களுக்கு என்கிட்ட இந்த அட்வைஸ்லாம் தேவையில்லை. ஐ நோ யூ கைஸ் ஆர் ராக் ஸ்டார்ஸ். நீங்களாம் எவ்வளோ லக்கி தெரியுமா? அதை மட்டும் நான் சொல்லிடுறேன் வித் பர்மிஷன் ஆஃப் த சேர்பர்சன். சொல்ல 1 செகண்ட். ஏன் எவ்வளோ லக்கினா, நான் காலேஜில் படித்தேன்ல, ஒரு காலேஜ், லாயலா காலேஜ். இட்ஸ் அ பாய்ஸ் காலேஜ். ஓகே. ஸோ நாங்கள்லாம் எங்கள் கிளாஸில் எங்கள் காலேஜ்லேயே எத்தனை பொண்ணுங்க இருந்தால் தெரியுமா? 3 பொண்ணுங்க. 3. சார், ஹெவி காம்படிஷனா இருந்திருக்குமே சார். இல்ல, கேளுங்க, அதே கேளுங்க. அதுல வந்து ஒன்னு வந்து அங்க டீச்சராவும் இருந்துச்சு, ரொம்ப டேஞ்சர். ஓகே. ஒன்னு வந்து நன்னு அவுட், ஒரு சிஸ்டர். ஓகே. ஒருத்தவங்க வந்து எங்க அம்மா வயசு. ஸோ 3 பேர். நான் ஏற்கனவே எங்க அம்மாவை லவ் பண்ணிட்டு இருந்தேன்னா எல்லா பசங்களும் இதை போச்சு. யாருக்குப்பா இது? அப்படியே போய் அப்படியே லேண்டிங்கா என் தலை மேலே லேண்ட் பண்ணிட்டு போறீங்க. என் தலை கூட போற, தாரா தலையில் லேண்ட் பண்ண மீதி ப்ரோக்ராம் என்ன? நீங்க ஒரு ஆக்ஷன் ஹீரோ, பக்கத்துல இருக்கீங்க, தைரியமா நிக்கிறேன் சார். ஓகே. ஸோ அவ்வளோதான். 1 செக். ஓகேவா பாய்ஸ்? டிப்ஸ் ஓகே. அதான். ஸோ அங்கே வந்து நான் 3 பேர் தான் இருந்தாங்க. நீங்க என்னடானா இவ்வளோண்டு பேருக்கு there are so many girls. lucky guys. நான் ஏன் மங்கையர்கரசி காலேஜில் படிக்கலன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. Oh my god. So I'm just saying, see, but jokes apart, I'm sure you guys are all having a happy college life. Enjoy it, study well, and where other tips வேணுமா? இல்ல அவ்வளவுதான் சார். இப்போ சரி, நீங்க டிப்ஸ் தான் கொடுக்க மாட்டேன்ட்டீங்க. இப்போ நீங்க சொன்னீங்கல டிப்ஸ் கொடுத்தா இதுக்கு மேல என்ன டிப்ஸ்? இது ஒத்துக்கல. நல்லா பேர் வந்து சீல ஆரம்பிச்சு எம்ல முடிஞ்சா கூட நல்லா இருக்கும். அப்படி ஒரே ஒருத்தர் மட்டும் தானே இருக்கீங்க. I love you too. Thank you. சரி. அப்புறம் இந்த மாதிரி கார்ட்லாம் பண்ணிட்டு போய் காட்டுங்க. வேலண்டைன்ஸ் டே அதெல்லாம் பண்ணி காமிங்கப்பா. அங்க காமிங்கப்பா. இதை காமிச்சா கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. அது மட்டும் காமிங்க. Thank you. Thank you. சார், நீங்க பேச சாரி, அப்பப்போ தடைகள் வந்துட்டே இருக்கு. பரவாயில்ல சார், நான் எந்த தடையும் தகர்த்தெறிகிற பவர் கொண்டவர் சார். நிறைய பேசிட்டீங்க சார். ஆனா வந்து உங்களுடைய பாட்டுக்கு மட்டுமே நாங்க வந்து பயங்கரமான ஃபேன்ஸா இருக்கோம். ஏதாவது ஒரு 2 லைன் எங்களுக்கு பாடுனீங்கன்னா எனக்கு புரியுது. அப்புறம் உங்க டான்ஸ்க்கு மட்டும் இல்ல, துஷாரா சொல்லிட்டாங்க என்ன சுத்தி ஆட போறாங்கன்னு சொன்னாங்க. நோ ப்ராப்ளம். அது அவங்க ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க. ஆமா, நான் ஏற்கனவே மதுரையில் இருக்க ஏதாவது ஒரு பொசிஷன் நிக்கிறேன். என்ன சுத்தி ஆடு துஷாரா. விட மாட்டேன் தெரியும். முயற்சி பண்ணலாம். பாட்டு குரல் போச்சு உங்ககிட்ட பேசி. என்ன பாட்டு பாடலாம்?
என்ன பாட்டு வேணும்? மதுரை வீரன் தானே தாரா என்ன உசுப்பி வச்சுச்சே வீணே விசில் 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 பறக்கும் தானே. உங்க பேராண்டின்னு சொல்ல முடியாது, சரி சொல்றேன். உங்க பேராண்டி சியான் தானே. ஒரு ப்ரீஆக்ட் நாங்கள் வந்து ஒரு பேண்டு, ஸோ உங்களுக்காக வந்து உங்களோட சேர்ந்து ஒரு லவ் சாங், உங்களோட ஃபேவரட்டான மெலடி ஒன்று பாடணும்னு இருக்கோம். ஓகே, நான் கீழே போயிடுமா? நீங்களும் சேர்ந்து பாடுங்க ப்ளீஸ். நான் சைடுல இருந்து பார்க்கறேன். நோ 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 ப்ளீஸ். ஓகே, நானும் பாடணுமா? நீங்களும் பாடுங்க. பாட்டு நல்லா வர வேண்டாமா? எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? அவங்க என்ன பாட சொல்றாங்கன்னா மியூசிக்கோட பாட போறீங்களா? இல்ல சிங். இனி இரவே இல்லை கண்டேன் உன் விழிகள் கிழக்கு திசை, இனி பிரிவே இல்லை அன்பே உன் உலரும் எனக்கு இசை, உன்னை காணும் வரையில் எனது வாழ்க்கை வெள்ளை காகிதம், கண்ணால் நீயும் அதிலே எழுதி போனால் நல்ல ஓவியம், சிறு பார்வையில் ஒரு வார்த்தையில் தோன்றுதே 100 கோடி வானவு, எனது உயிரே எனது உயிரே எனக்கெனவே நீ கிடைந்தாய், எனது உயிரே எனது உறவே கடவுளை போல் நீ நினைத்தாய், நெடுஞ்சாலையில் படம் பாடும் போல் சேரினேன் வாழும் காலமே, வரும் நாட்களே தரும் பூக்களே நீளுமே காதல் காதல் வாசமே. Thank you, thank you, thank you, thank you, thank you so much. Thank you team, thank you. இது வந்து நான் எவ்வளவு கேவலமா பாடுனேன்னு காட்டுறதுக்காக போடுறாங்க. இல்ல 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 சார். யாருப்பா அது? யாரா அந்த பையன்? அதோ அந்த கொண்டை வச்ச பையன் சார். அப்பல இருந்து யாரா அந்த பையன்? அதோ சார். யாரா அந்த பையன்? அதோ அதோ அங்க சார். ஏன்டா அந்த எப்ப பார்த்தாலும் இப்படி தப்பு தப்பாவே அவன் மாட்ட போறான் சார். சும்மா சொன்னப்பா. சூப்பர். அதுக்குள்ள செல்ஃபி எடுத்துக்கிட்டாப்ல. இன்னைக்குலாம் திட்டினா கூட செல்ஃபி எடுக்கறாங்கப்பா. என்னப்பா பண்றது? ஓகே. பாட்டு பாடி எங்க ஹார்ட் எல்லாம் மெல்ட் பண்ணிட்டீங்க. ப்ளீஸ் தண்ணி தண்ணி ப்ளீஸ். தண்ணி சோடா. ஐம் சாரி சோடா. சோடா இட்லி. நீர் நீர் நீர். நீரா? நீர். நீர் தோசை தான கேள்விப்பட. நீர் இட்லி கேள்வியே. இதுல என்ன அழகுனால பீர் பீர்னு பசங்க சொல்ல. என்னங்கப்பா கலக்குறீங்க? ப்ளீஸ் ப்ளீஸ். ஆறுமுகம் சாமிக்கு ஆயுதமாவேலு, ஐயனாறு சாமிக்கு கையில தான் சூலு, ஆனைமுக சாமிக்கு பிள்ளையார் பட்டி ஊரு ஆடிப்பாடு. ஓகே, எனிதிங் எல்ஸ்? எஸ் சார். துஷாரா வந்து எங்களுக்கு ஒரு அழகான லீடு கொடுத்திருக்காங்க. ஆமா, அவங்க ரொம்ப வருத்தப்பட்டுட்டாங்க. வேற நான் நிக்கணுமா சேர போட்டு உட்கார்ந்துக்கணுமா? இல்ல சார், நானும் இப்போ ஒரு ஆங்கரா இருக்கேன். அவங்க ஒரு நல்ல லீடு கொடுத்தாங்க. சோ பெங்களூர்ல மட்டும் தான் நீங்க ஆங்கரோட டான்ஸ் ரொமான்ஸ் பண்ணுவீங்களா? பொண்ணு அழகா இருந்தா என்ன? ஓகே சார். ஸ்வீட்டா இருந்தா கிவ் அப். என்கிட்ட வந்துட்டு தனியா கேட்டா அவங்க ஆடலாமான்னு கேட்டா ஐ said ஓகே, ஒரு இத்தனை பேர் முன்னாடி ஆடலாமான்னு கேட்கலாமா? இல்ல இல்ல இல்ல, அழகா இருந்தா போதுமா? கிவ் அப் பண்ணிட்டேன். துஷாரா ப்ளீஸ் நீங்க மேடைக்கு வாங்க. நீங்க அழகா இருந்தா மட்டும் போதாமா? ஸ்வீட்டாவும் இருக்கணுமா?
எல்லாரும் முன்னாடி ஏமா சொன்னேன்? வாங்க வாங்க நான் வாங்க தப்பிச்சிட்டேனா? ஏன்பா இன்னும் இவ்வளோ சூடா இருக்கு? இட்ஸ் வெரி ஹாட். சாரி. School. What guys? What? Don't get excited. I'm not going to dance. Cut. ஹலோ, எங்க படத்தை பாட்ட போடுங்க ப்ளீஸ். ஆனால் தாரா ஆடணும். தாரா கொஞ்சம் ஆடணும். பட் தாரா ஓகே. எனக்கு என் இயக்குனரை பார்க்கணும்ப்பா ஆடுறத. அவர் எவ்வளவு நல்லா டான்ஸ் வாங்க. எஸ் பெரிய கைத்தட்டலோட நம்மளோட சித்தாவை ப்ளீஸ் மேடை கிடைக்கலாம். சித்தா எஸ் வாங்க வாங்க வாங்க. சித்தா இங்க வா. சித்தா இங்க வா. ஓகே பாட்டு ரெடியா டிஜே? இந்த கிணத்துக்குள்ள உள்ள பொறுமை இருக்கீங்க. ப்ளே பண்ணிடலாம். இங்க இருக்கீங்க. ஐலா அது கிடையாது. அலங்காலே அல்லேலா அங்கல்லா அல்லா சில்லா மரமாற வந்தானா மார் தட்டி என்ன செஞ்சான்? எத்தனை பார்த்தோம் ஒத்தனு வந்தவனா எத்துனு குத்துன வாயில் வெத்தலை வச்சவனா இட்டப்பட்டு ரத்த பொட்டு வச்சு விட்டு வந்தவனா இறந்தாரே அண்ட பசியோட வந்தானா வந்த பகையோட என்னத்தான் செஞ்சானா? கொட்டடி ஏலா கொட்டடியோ குத்தடி மயிலா ஒத்தடி மத்தடியோ பத்தடி போனா காட்டடி வச்சவனா இட்டப்பட்டு ரத்த பொட்டு வச்சு விட்டு வந்தவனா பேசுங்க சார். ஒரே லாஸ்ட் விஷயம் சார். அவ்வளவுதான். இதுக்கு மேல உங்களை நீங்க எனக்கு நிறைய டைமிங் இருக்கு. இங்க இருந்து ட்ரிச்சி போனோம். ட்ரிச்சில இருந்து கோயம்புத்தூர் போனோம். அங்க 2 காலேஜ் இருக்கு. அப்புறம் சென்னை போனோம். அப்புறம் ரிலீஸ் இருக்கு. அப்புறம் அடுத்த மாசம் எனக்கு பிறந்த நாள் இருக்கு. சார் 21st பர்த்டேவா சார்? துஷாரா என் பர்த்டே எப்போ? 21வது பிறந்த நாளான்னு கேக்குறேன். மா யாருமா? 16 அந்த. சாரி சார். சார்
இங்க இருக்கிற கேர்ள்ஸ் ஒன்று உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க, அதை மட்டும் நான் அப்படியே கொடுத்துறேன் சார் உங்களுக்கு. ப்ளீஸ் உங்க ஹார்ட் எனக்கு இடம் பத்தாதீங்க. பட் தேங்க்யூ. நீங்க நிஜமாவே சொன்னீங்களா சும்மா கிண்டல் பண்றாங்களா? சொன்னீங்கல்ல. அங்க பாருங்க, சொன்னாங்களா? அங்க பாரு, சொன்னாங்களா இல்லையா? எவ்வளவு பெரிய தப்புமா. பரவாயில்ல, மடிச்சு விட்டுருவாங்க. சரி, இப்போ லாஸ்டா வந்து ஐ திங்க் உங்களுக்கு வந்து ஃபேன் ஃபாலோயிங் அப்படின்றது ஏஜ் கேட்டகரி அப்படின்றது கிடையவே கிடையாது அப்படிங்கிறது எங்களுக்கு எல்லாம் தெரியும். கொஞ்சம் கிட்ட கொண்டு வாங்க ப்ளீஸ். sorry what were you saying? உங்களுக்கு ஏஜ் கேட்டகரியில வந்து அப்படி கிடையவே கிடையாது. சின்ன குழந்தைங்க இல்ல I like growing old. I like that. No இப்போ வந்து உங்களை பார்க்கிறதுக்காக நம்மளோட மங்கையர் கசி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஸ்பெஷல் கிஃப்டோட வந்திருக்காங்க. ஸோ ப்ளீஸ் அவங்கள மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் சார். ஹாய் தேங்க்யூ. முள் இல்லாத ரோஜா. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ பாய்ஸ். எல்லாரும் துஷாருக்கு தான் கொடுக்குறேன், அப்போ யாரும் எனக்கு கொடுக்க மாட்டேன். இல்லை நாங்கள் கூட சும்மா சார் அங்கே கூட கிஃப்ட் எடுத்துக்கோ. எல்லாம் ஓகே. தள்ளுங்க மா, எல்லாம் ஓகேம்மா. எனக்கு இந்த பையன் போய் ஃப்ளவர் கொடுக்குறான் ஏன்பா? அங்கன்னு தெரியறானா? துஷாருக்கு போய் பூ கொடுக்குறான். ஏண்டா நான் பக்கத்தில் நின்று இருந்தாலும் எனக்கு என்ன கொடுக்குறேன்? ஃபர்ஸ்ட் செகண்டா? அவங்க தான் ஃபர்ஸ்டா? இவனை இருக்கு. யாரு ஃபர்ஸ்ட்? இப்போ விக்ரம். இல்ல அவங்களே ஃபர்ஸ்டா இருக்கட்டும். கண்ணா உனக்கு நான் தான் கண்ணா ஃபர்ஸ்ட். உனக்கு நான் தானே ஃபர்ஸ்ட். சூப்பர் செல்லம். அவங்களே ஃபர்ஸ்ட் இருக்கட்டும். ஓகே பை. ஒரு போட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி. ஹாய். ஏய் இது வாப்பா. ரெடியா? ரெண்டே வார்த்தை. ஹாய் 24ஆம் தேதி வீரதீர சூரன் வருது, அதனால நாங்கள் வந்திருக்கோம். வண்டர்ஃபுல் காலேஜ், வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ வெரி மச். மதுரை எப்பவுமே கலக்கும், இன்னைக்கும் கலக்கிச்சு. ஆமாம் தேங்க்யூ சார். இல்லை நிறைய இதில் சொல்லியாச்சு. என்னன்னா இது வந்து பார்ட் 1 எடுக்கிறதுக்கான பிளான் இருக்கு. ஸோ அதனால இப்போதைக்கு பார்ட் 2. ஸோ இதோட ப்ரீக்வல் தான் வரும். அதனால தான் பார்ட் 2. ஸோ வீரதீர சூரன் மார்ச் 27ஆம் தேதி திரையரங்கில் சென்று எல்லாரும் பாருங்க. மகிழ்ச்சி. மதுரைக்கு வந்ததில் எப்பயுமே மகிழ்ச்சி. தேங்க்யூ ஸோ மச். மதுரை மண்ணில் நடக்கிற மாதிரி தான் அந்த கதை அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ ஷூட்டிங் எல்லாமே மதுரையில் தான் பண்ணோம். ஸோ வெயிட்டிங் டு வாட்ச். தேங்க்யூ நன்றி.